அந்த மகப்பேறு ஈடுவதற்காக துன்பப்பட்ட அந்த பெண்ணிற்காக தாயாக அந்த ஈசன் ஏன் வர வேண்டும்? அந்த ஈசன் நினைத்திருந்தால் இங்கிருந்தே அவளுக்கு சுகப்பிரசவம் செய்திருக்க முடியும். ஆனால் தாயாக வந்த காரணம் சமுதாயத்தில் நீங்களும் ஒரு மகப்பேறு மருத்துவமனையை இங்கு ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் பெரியாரை அடிகளார் புரிந்து கொண்டார். அடிகளாரை பெரியார் புரிந்து கொண்ட பிறகுதான் இருவரும் ஒன்றாகி நம்முடைய இருவருடைய பாதை ஒன்றுதான் என்று சொல்லி அவர்கள் இணைந்தார். சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களுடைய பணிகளை இந்த சமுதாய பணியாக அவர் கூறினார். என்னை ஏதோ ஒரு மேடை பேச்சாளராக மட்டுமே நீங்கள் கருதி என்னை அழைக்கிறீர்களே தவிர நான் செய்த பணிகளை இந்த அருணரை திருக்கூட்டமோ மற்ற என்னுடைய திருக்குறள் பேரவை அன்பர்களோ யாரும் செய்யவில்லை என்று மிக மிக வருத்தமாக அவர்கள் கூறினார். அவருடைய ஆன்மீக பணியை எனக்கு இங்கே பொருளாக தந்திருக்கின்றார். அடிகளார் அவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய தமிழகத்திலே தீபாவளி வந்தால் நம்முடைய தமிழ் மக்கள் அவர்கள் வீட்டுக்கு புது திருமணி வருகிறது, பொங்கல் வந்தால் புது பானை வருகிறது, புது நெல் வருகிறது. ஆனால் கலைமகள் விழா என்று சொன்னால் யார் வீட்டில் புத்தகம் வருகிறது என்று கேட்டார். முதல் கேள்வி. விஜயதசமி என்று சொன்னால் யார் இந்த கலைமகளுடைய விழா என்று சொன்னால் அது அறிவை ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு விழா. அதற்கு வித்தாக இருப்பது நூல்கள். அந்த நூல்களை யார் வீட்டில் இந்த விஜயதசமி என்று நுழைகிறது என்று கேட்டார். அந்த அளவிற்கு அவர்கள் ஆன்மீகம் என்பது வெறும் வழிபாட்டு சடங்கு என்பதல்ல. ஆன்மீகத்தில் பெரிய புராணத்தில் கூறப்பட்ட அந்த கதைகள் எல்லாம் சமுதாயத்திலே அடியார்கள் என்று சொல்லக்கூடிய சிவனடியார்கள் எப்படி இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்ததான் சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களுடைய பணிகளை இந்த சமுதாய பணியாக அவர் கூறினார். சான்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே நம்முடைய திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையிலே தாய்மான சாமியுடைய திருக்கோவில் இருக்கிறது. அங்கே ஆண்டுதோறும் வைகாசி மாதம் இந்த பிரம்மோற்சவம் என்று சொல்வார்கள். அதை கூட நம்முடைய அடிகளார் அவர்கள் பெருஞ்சாந்து விழா என்று சொல்லுவார்கள். இவர்கள் பிரம்மோற்சவம் என்று சொல்லி விலையை அவர் மிக அழகாக பெருஞ்சாந்து என்று சொன்னார். மயிலாப்பூரிலே அந்த கும்மது என்ற ஒரு பெண்ணை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் அந்த மறைந்து சாம்பலாக பானைக்குள் இந்த பெண்ணை மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்த பொழுது ஒவ்வொரு விழாவாக நீ காணாமல் போதியோ என்று சொல்லி ஞானசம்பந்தர் பாடுவார்கள். அதிலே ஒன்று பெருஞ்சாந்தி விழா காணாமல் போதியோ என்று சொல்வார். அதை கூட பல தமிழ் பெருமக்கள் பெருஞ்சாந்தி என்று சொன்னால் அது குடமுழுக்கு என்று சொல்வார்கள். ஆனால் அடிகளார் தான் சொன்னார், அல்ல, பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய அந்த விழா தான் பெருஞ்சாந்தி விழா என்று சொல்லி சொல்வார்கள். இங்கே தாய்மான சாமி கோவில் நடக்கின்ற அந்த விழாவிலே 10 நாள் விழா நடக்கும். அதிலே ஒரு நாள் செட்டிப்பொன் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விழா. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஈசன் தாயும் ஆனவராக. அங்கே செட்டிப்பெண் ஒரு பெண் காவிரி ஆற்றினுடைய வடகரையில இருந்து தென்கரைக்கு இங்கே வர வேண்டும். ஆனால் அவர் வருகின்ற பொழுது காவிரியிலே பெரும் வெள்ளம் வந்து விட்டது. வெள்ளம் வந்த காரணத்துல அவரால் இங்கே வர முடியவில்லை. அந்த பெண் ஒரு நிறைமாத கர்ப்பிணி, வர முடியாத சூழ்நிலை. தாய் வீட்டுக்கு வந்து மகப்பேறு இட வேண்டும் என்று வர வேண்டிய அந்த பெண்ணுக்கு வர முடியாத சூழ்நிலை. அவர் அந்த கரையிலே இருந்து மிகவும் துன்பப்படுகின்ற பொழுது இந்த நம்முடைய தாய்மான ஈசன் தான் அங்கே அவருடைய தாயாக வடிவமெடுத்து அந்த பெண்ணுக்கு சென்று அங்கே அவருக்கு மகப்பேறு பார்த்து மிக அழகான ஒரு குழந்தையை அந்த பெண் ஈண்டெடுத்தார். அதன் பிறகு சில நாட்கள் கற்று வெள்ளம் வடிந்த பிறகு அவருடைய உண்மையான தாய் போகின்ற பொழுது அவருக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி குழந்தை பிறந்த என்று சொல்லி, நீதான் வந்தாயே என்று சொன்ன பொழுது அவர் அல்ல நான் வரவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் உணர்கிறார். இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு விழா நடக்கும். ஒரு முறை நம்முடைய அடிகார் அவர்களை நம்முடைய திருச்சியில் இருந்த செல்வடியார் பெருமக்கள் எல்லாம் அழைத்து அந்த விழாவிற்கு பேச வைத்த பொழுது அவர் மிக வருத்தமாக ஒன்றை குறிப்பிட்டார். ஆண்டுதோறும் இங்கே தாய்மான ஈசன் கோயிலிலே நீங்கள் தாய்மானனுடைய வரலாற்றை சொல்லி அந்த கதையை சொல்லி வருகின்றீர்கள். ஆனால் இங்கே எத்தனை பேர் அந்த வருத்தமுற்று அந்த மகப்பேறு ஈடுவதற்காக துன்பப்பட்டு அந்த பெண்ணிற்காக தாயாக அந்த ஈசன் ஏன் வர வேண்டும்? அந்த ஈசன் நினைத்திருந்தால் இங்கிருந்தே அவளுக்கு சுகப்பிரசவம் செய்திருக்க முடியும். ஆனால் தாயாக வந்த காரணம் சமுதாயத்தில் நீங்களும் ஒரு மகப்பேறு மருத்துவமனையை இங்கு ஏற்படுத்தியிருக்க வேண்டும்.
இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் சிவனடியார்கள் பெரும் செல்வந்தர்கள் இந்த மணக்கோட்டை திருமீதியை சுற்றி ஏதேனும் ஒரு இலவச மருத்துவமனை மகப்பேறு மருத்துவமனை ஏற்படுத்தி என்று சொன்னால் அதுதான் உண்மையிலேயே இந்த தாய்மானவருக்கு நீங்கள் செய்கின்ற பணி. அதைத்தான் அந்த தாயானேசன் வலியுறுத்துக்காக தான் அந்த தாயாக அவன் வந்தான் என்று சொல்லி அவர்கள் நினைவுறுத்தி அடுத்த ஆண்டு முதல் என்னை கூப்பிடாதீர்கள், நீங்கள் மகப்பேறு மருத்துவமனை இலவசமாக இங்கே நடத்துங்கள் என்று சொன்னவர் அருமைக்குரிய நம்ம அடிகளார். அதே போலவே வைகை ஆற்றிலே ஆவணி மூலம் என்று சொல்வார்கள். ஒரு சிறப்பான நாள் ஆவணி மூலம். அந்த ஆவணி மூலத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் திருவிளையாடல் புராணத்திலே வருகின்ற ஒரு கதை. அங்கே பிட்டுக்கு மண் சுமந்த கதை அது. வைகை ஆற்றிலே வெள்ளம் வந்த பொழுது அங்கிருந்த பாண்டிய அரசன் ஒவ்வொரு இல்லத்தில் இருந்தும் ஏதேனும் ஒருவர் வந்து அந்த வைகை ஆற்றின் கரையை காக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மண்ணை எடுத்து அவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்ட பொழுது அங்கே இருந்த வந்தி என்ற ஒரு கிழவிக்கு ஆள் இல்லை. அதை உணர்ந்த சிவபெருமான் ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு ஒரு கூலி ஆளாக அங்கே வந்து அந்த வந்த பொழுது அந்த பாட்டியிடம், உனக்காக நான் போய் வேலை செய்கிறேன், நீ எனக்கு என்ன கூலி தருவாய் என்று சொன்ன பொழுது, என்னிடம் என்னப்பா இருக்கிறது, இதோ இந்த உதிர்ந்த புட்டு இருக்கிறது என்று சொல்லி கொடுத்த பொழுது அதை மிக மகிழ்வாக உண்டு. ஆனால் அங்கே அவர் அந்த பணியை செய்யவில்லை. அது ஒரு கதை. அந்த கதையை அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே ஆண்டுதோறும் அந்த மூலம் நட்சத்திரத்தை செய்வார்கள். அதில் பங்கேற்று அடிகளார் சொன்னார், மூல நட்சத்திரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் இந்த கதையை ஒரு கதா காலட்சேபம் பண்ணி விட்டை வைத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பயிர்கின்றீர்கள். இதற்காகத்தான் சிவபெருமான் வந்தாரா? சிவபெருமான் நினைத்திருந்தால் அந்த கரையை அடைத்திருக்க முடியாதா? சிந்தித்து பாருங்கள். சமுதாயத்திலே ஒரு தீங்கு ஏற்படுது என்று சொன்னால் நீங்களும் அதன் முதல் ஆளாக சென்று அங்கு பணி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் அங்கே சிவபெருமான் மண் சட்டி ஏற்றுக்கொண்டு மண்வெட்டி எடுத்துக்கொண்டு இங்கே பணிபுரிய வந்தான். எனவே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஆவணி மூலத்தன்று ஏதேனும் ஒரு சமுதாய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு முன்னெடுத்துக்காட்டாக திருவாரூரிலே இருக்கக்கூடிய தெப்ப குளத்தை அடிகளார் அவர்கள் 63 நாயன்மார்களை ஒருவர் செய்த அந்த பணியை போல் தானும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குளத்திலே இறங்கி அங்கே மண்வெட்டியிலே மண்ணை சுமந்து அந்த குளத்திலே தூர்வாரி அதை மண்மேலே அந்த குளத்தை வாரி எடுத்தார்கள். சிவனடியார்கள் செய்ய வேண்டிய பணி என்பது 63 நாயன்மார்கள் என்னென்ன சமுதாய பணியை செய்தார்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த புராணம் சொல்லுகின்ற அடித்தளமான உண்மை என்பதுதான். அவர்கள் அந்த இதை போன்ற எந்த விழாக்கள் ஆனாலும் சரி அவருடைய பார்வை என்பது மிக மிக வித்தியாசமாக இருக்கின்றது. அவருக்கு அவர் பட்டமேற்று 40 ஆண்டுகள் ஆன பொழுது அவர்கள் அங்கே எல்லோரும் வரவழைத்தார்கள். நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம். அப்பொழுது மிக வருத்தமாக அவர் சொன்னார்கள், நான் 40 ஆண்டுகளாக தமிழகத்திலே பவனி வந்து அருள்நெறி திருக்கூட்டம், தெய்வீக பேரவை, திருக்குறள் பேரவை போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என்னை தொடர்ந்து வந்த நீங்கள் யாரும் என்னுடைய பணியை செய்வதாக எனக்கு தெரியவில்லை. என்னை ஏதோ ஒரு மேடை பேச்சாளராக மட்டுமே நீங்கள் கருதி என்னை அழைக்கிறீர்களே தவிர நான் செய்த பணிகளை இந்த அருள்நெறி திருக்கூட்டமோ மற்ற என்னுடைய திருக்குறள் பேரவை அன்பர்களோ யாரும் செய்யவில்லை என்று மிக மிக வருத்தமாக அவர்கள் கூறினார்கள். அந்த விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிய பொழுது சொன்னார்கள், இந்த விழாவுக்கு நீ என்ன செலவு செய்வாய் என்று கேட்டாய். அந்த செலவை உடனடியாக கொண்டு வந்து குன்றக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய கேணியை வெட்டி தர வேண்டும் சொன்னார்கள். அந்த ஊர் மக்களுடைய வேளாண்மைக்காக அங்கே அவர்கள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அவர்களுடைய வயலுக்கு ஏற்றவாறு ஒரு பெரிய கேணியை நீ அமைத்துக் கொடுத்தால் அது எனக்கு விழா எடுத்ததற்கு சமம் என்று சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நாங்களும் அதை சென்று செய்தோம். நம்முடைய வீக்கெண்ட் அவருடைய பொருள் உதவிதான். இதையெல்லாம் ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் ஒரு ஆன்மீக துறவியினுடைய பார்வை எப்படி என்று பார்க்கவும் நண்பர் ராஜாராம தெய்வீக பேரை பற்றி சொன்னார்கள். தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதீனமாக வர முடியுமா என்று கேட்டார்கள். தெய்வீக பேரவை என்ற அமைப்பு 1964 பக்தவசனம் முதலமைச்சராக இருந்த பொழுதே ஏற்படுத்தப்பட்டது. அது ஏற்படுத்தப்பட்ட பொழுது அவரை பி.டி. ராஜனுடைய பரிந்துரையின் பேரில் அவர் குன்றக்குடி அடியார் தான் அதுக்கு தலைமையேற்க செய்தார் பக்தவசனம். அந்த தெய்வீக பேரவையில் தமிழகத்தில் உள்ள திருமணங்கள் அனைத்தினுடைய தலைவர்களும் அங்கே உறுப்பினராக இருந்தார்கள். அதிலே காஞ்சி சங்கராச்சாரிய அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம்.
தன்னை அதிலே தலைவராக போடவில்லை என்று அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர் வருவதில்லை. ஒரு சில நிகழ்வுக்கு வந்தாலும் கூட அடிகளார் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், இன்றைய தினம் நம்முடைய புதுக்கோட்டையிலே திலகவதியார் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதீனம் இருக்கிறது. அங்கே சாய் பிருந்தாதேவி என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பகுதியிலே சைவத்தையும் திருநெறிய தெய்வத்தமிழ் என்று சொல்வார்கள், அந்த தெய்வ தமிழையும் திருமுறைகளையும் வளர்க்கின்ற பணியை மிக செம்மையாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை மற்ற ஆதீனங்கள் ஒரு ஆதீனமாக அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அடிகளார் அவர்கள் அந்த தெய்வீக பேரவையை ஏற்ற பொழுது புதுக்கோட்டையினுடைய திலகவதி அம்மையாரை இது திலகவதி ஆதீனம் என்று அதற்கு பெயர் சூட்டி அவர்களையும் அந்த தெய்வீக பேரவையிலே ஒரு உறுப்பினராக சேர்த்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் பெரும்பாலான தமிழகத்தில் உள்ள சைவ திருமணங்கள் எல்லாம் சார்ந்திருக்கின்ற அந்த ஜாதியை சார்ந்தவர் அல்ல. பெரும்பாலும் தமிழகத்தினுடைய சைவ திருமணங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில்லாதான் இருப்பார்கள். ஆனால் திலகவதி அம்மையார் அவர்கள் அந்த ஜாதியை பெற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவரையும் அந்த தெய்வீக பேரவை தலைவராக ஆக்கியது நம்முடைய அடிகளார் அவர்கள். அதை போலவே நம்முடைய திருவரங்கத்திற்கு திருவானைக்காவிற்கு நாம் செல்கின்ற பொழுது அந்த மேம்பாலத்தின் கீழே இறங்கும் என்று சொன்னால் நாம் யாருமே அதை கவனித்திருக்க மாட்டோம். இடதுபுறத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய தோப்பு இருக்கும். அந்த தோப்பிலே ஒரு சின்ன மடம் இப்பொழுதும் இருக்கிறது. ஒரு காவி அடித்து அங்கே சிலர் பணி செய்து விட்டுக்கிட்டார்கள். அந்த மடத்தை உருவாக்கியவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு துறவி. அவர் ஒரு துறவியாக இருந்து மிக சிறப்பாக அங்கே சில ஆன்மீக அன்பர்களை அழைத்து அங்க திருமுறைகள் வகுப்பு நடத்தி குழந்தைகளுக்கெல்லாம் திருமுறைகளை பாடச் செய்து தேவார திருவாசலை பாடச் செய்து அவர் வழிபாடு ஏற்றி வந்தார்கள். அதன் பிறகு அவர் ஊட்டியிலே ஒரு சிறு பள்ளியையும் அவர்கள் நிறுவினார்கள். அப்படி இருந்தவரை அடிகளார் அவர்கள் அழைத்து அவருக்கும் அந்த ஆதீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுமதி அங்கீகாரத்தை கொடுத்து தெய்வீக பேரவையில் அவர் உறுப்பினராக்கினார். இதை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்கள். எனவே தெய்வீக பேரவையிலே அவர் அந்த பட்டியலத்தை சேர்ந்தவரையும் திலகவதி அம்மையாரையும் அவர் சேர்த்ததன் காரணமாகத்தான் நம்முடைய தமிழகத்திலே நெருக்கடிகளை வந்த பொழுது, அதாவது எமர்ஜென்சி வந்த பொழுது அதற்காக அவர் பட்ட துன்பம் பெரும் துன்பம். அந்த நேரத்திலே தமிழகத்திலே சுப்பிரமணியம் துபே என்று சொல்லக்கூடிய என்ற இருவர்கள் நம்முடைய ஆளுநருடைய உதவியாளராக இருந்தார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு காஞ்சி மடம் அவருக்கு சொல்லனாத துயர்களை அளித்தது. அந்த அளவிற்கு அவர்கள் துன்பப்பட்டார்கள். காரணம், இந்த இருவரையும் அந்த தெய்வீக பேரவையிலே அவர் இணைத்ததுதான். எனவே நம்முடைய அடிகளார் அவர்கள் ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு சமய துறவியாக இருந்தாலும் கூட சமயத்திலே ஒரு புரட்சியை கண்ட பெரும் புரட்சியாளர், ஒரு சமூக விஞ்ஞானி. காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கரி என்று சொல்வார்கள், அந்த வேதியியல் நுண்பொருள் சொல்லக்கூடிய அந்த ஆய்வு கூடம் அங்கே இருக்கிறது. அந்த ஆய்வு கூடத்தை இவரை அழைத்து நீங்கள் அதற்கு தலைமையாக வர என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அவர் சொன்னார்கள், லேப் டு லேண்ட் என்று சொன்னார்கள். இங்கே நீங்கள் இந்த சோதனை கூடத்தில் என்ன செய்கிறீர்களோ அது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு தத்துவத்தை அங்கே உணர்த்தி அங்கே இருக்கிற அறிவியலாளர்களுக்கெல்லாம் உணர்த்தி அதன் பிறகுதான் அறிக அறிவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மாத இதழை குழந்தைகளுக்காக விஞ்ஞானத்தை எல்லாம் குழந்தைகளுக்கு அறிகின்றவன் அறிக அறிவியல் என்ற நூலை அவர்கள் அறிமுகப்படுத்தி இன்றைய வரை அது வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போவோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சமய துறவி, தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பகுத்தறிவாதி. இரண்டும் இரண்டு முனைகள். ஆனால் இந்த இரண்டு முனைகளும் ஒன்று சேர்ந்தது என்று சொன்னால் அவர்கள் 1962 முன்பே பெரியார் அவர்கள் தமிழகத்திலே மிக புயலாக இங்கே பகுத்தறி பிரச்சாரத்தையும் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்திய பொழுது அடிகளார் அவர்களுக்கு நேர்மாறாக அருளறி திருக்கூட்டம் என்று சொல்லி அதற்கு பதில் சொல்கின்ற வண்ணம் அவர்கள் தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்தார்கள். ஆனால் பெரியாரை அடிகளார் புரிந்து கொண்டார். அடிகளாரை பெரியார் புரிந்து கொண்ட பிறகுதான் இருவரும் ஒன்றாகி நம்முடைய இருவருடைய பாதை ஒன்றுதான் என்று சொல்லி அவர்கள் இணைந்தார்கள். 1962 ஒட்டர்கள் மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு நடந்த பொழுது அதற்காக விடுதலை பத்திரிகையிலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார்கள். இந்த தேதியிலே இந்த இடத்தில் நடைபெறுகின்ற இந்த ஒட்டர்கள் மாநாட்டுக்கு நம்முடைய குன்றக்குடி குருமதா சன்னிதானம் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் என்று சொல்கிறார். இதை பார்த்தவுடன் அவருடைய உதவியாளர் இமயவர்மன் சென்று
இது எழுதியது சரியா என்று கேட்டார். நான் தான் எழுதினேன், அதை அப்படியே போட வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு பெரியார் அவர்கள் அடிகளார் இடத்திலே நன்மதிப்பு கொண்டிருந்தார் என்று சொன்னால், அவருடைய சமய கருத்து என்பது பகுத்தறிவோடு இணைந்தது. தஞ்சையில் நடந்த ராஜராஜ சோழனுடைய நாடக நிகழ்ச்சி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை இருவரும் இருந்து நடத்திய பொழுது டி.கே.எஸ். அவர்கள் நடத்திய நாடகம், அந்த நாடகத்தின் முடிவிலே பெரியார் சொன்னார்கள், மிக நாடகம் சிறப்பாக இருந்தது, ஆனால் இருந்து போய் இந்த வவ்வால் அடைகின்ற இந்த கைதான் உங்களுக்கு வேண்டுமா என்று சொன்ன பொழுதுதான் பெரியார் அடிகளார் சொன்னார்கள், நீங்கள் இங்கே உள்ளே வாருங்கள், இந்த வவ்வால்கள் ஓடிவிடும் என்று சொன்னார். எனவே நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவருடைய பார்வை என்பது, ராஜாராமன் சொன்னார்கள், அவர்கள் அரங்கனாக சிதம்பரத்துக்கு அருகிலே பிறந்து அதன் பிறகு கந்தசாமி தம்பிரான் என்று தருமபுர ஆதீனத்திலே அவர்கள் தம்பிரானாக பதவியேற்று இன்றைய தினம் குன்றக்குடி ஆதீனத்திற்கு அவர் தலைமை பொறுப்பை ஏற்கின்ற பொழுது, எப்பொழுதுமே ஆதீனங்களுடைய ஒரு மரபு என்று சொன்னால், அவருடைய குரு முதல்வர் அவருடைய குருபூசை விழா நடக்கும். அன்று இரவு அந்த சன்னிதானம் அவர்கள் பல்லக்களை ஏறி வலம் வருவது என்பது ஒரு நடைமுறை. ஆனால் முதல் ஆண்டிலேயே அவர் அதை ஏற மறுத்துவிட்டார். மனிதன் சுமக்கின்ற இந்த நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி நடந்தே தான் அந்த திருப்பதியை வலம் வந்தார். அவரது இறுதி ஊர்வலம் 1995 நடந்த பொழுது பல்லக்களை அவருடைய உடலை ஏற்றி வைத்த பொழுது அவருடைய உதவியாளர் அறிவிக்குரிய பரமூர் அவர்கள் தேம்பி அதை சொல்லி அழுதார்கள். இந்த காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு தவம் இருந்தோம். ஆனால் ஒரு முறை கூட சாமி அந்த பல்லக்களை ஏற மறுத்து விட்டார். ஆனால் இன்றைக்கு அவருடைய வெறும் உடலை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி எழுதிட்டார். எனவே அடிகளாருடைய ஆன்மீக பணியை இந்த நேரத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆன்மீக துறையிலே பயணிக்கின்ற அடியார்கள் திருக்கூட்டம் அந்த சேக்கிழாருடைய வார்த்தையை சொல்ல என்றால், திருநெறிய தெய்வ தமிழ் என்பதுதான் சேக்கிழாருடைய வாக்கு. அந்த திருநெறிய தெய்வ தமிழை வளர்த்தவர் நம்முடைய அடிகளார் என்று சொல்லி, அந்த வழியிலே இன்றைக்கு கூட இளைஞர் உலகம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.